வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 4 நாள் 20 திங்கட்கிழமை பிப்ரவரி 2, 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். முனை அமைப்பு இளைஞர்களுக்கு சென்னையில் பாராட்டு விழா நல்லூர் வட்டம் நடத்தியது. ஜனவரி 11 முதல் 31 வரை 21 நாட்கள் நமது வாக்கு விற்பனைக்கு அல்ல என்ற விழிப்புணர்வு நடைப்பயணம் செய்த இளைஞர்களுக்கு சென்னையில் நல்லூர் வட்டம் சென்னை அண்ணாநகர் நியூரி டவரில் பாராட்டு விழாவினை வெகு சிறப்பாக நடத்தியது. விழாவிற்கு சென்னை பிரமுகரும் ஏவிஎம் லிமிடெட் நிறுவனத்தின் தலைவருமான வேலு தலைமை வகித்தார். 3 வருஷம் திருப்பதிக்கு சென்னையிலிருந்து நடை யாத்திரை போயிருக்கேன். அது அவ்வளோ சிரமமான ஒரு விஷயம். இது பக்தி ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க செய்கிறது கிட்டத்தட்ட காந்தி செஞ்ச சத்தியாகிரகம், அதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் இது. அறப்போர் இயக்கத்தின் துணை ஒருங்கிணைப்பாளர் ஜாகிர் ஹுசேன் வாழ்த்துரை வழங்கினார். முடிக்கும் போது ஒரு 10 கிலோமீட்டர் நடந்து வேதாரண்யத்துல போயிட்டு எல்லாருடைய அங்க வச்சு நிறைய பேசினாங்க. இப்ப ரொம்ப அவர் சொன்னாரு, ரொம்ப உள்ளுக்குள்ள டிராவல் பண்ணி என்ன வேணுமோ அதை மட்டும் பேசக்கூடிய நபர்களா மாறிட்டாங்க. முனை அமைப்பை சேர்ந்த அந்த 6 இளைஞர்களில் 4 பேர் கல்லூரி மாணவிகள். அர்ச்சனா, சௌமியா, அனுஸ்ரீ, லைலா பானு மற்றும் சிபி கௌதம் ஆகியோர். இவ்விழாவில் அவர்களின் பெற்றோர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த 6 இளைஞர்களும் தமது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டது இளைஞர்கள் எவ்வளவு பொறுப்புள்ளவர்களாகவும் பக்குவம் நிறைந்தவர்களாகவும் இருக்க முடியும் என்பதை உணர்த்தியது. அறுவரும் தங்களின் நடைபயண அனுபவங்களாக 5000 மக்களை நேரடியாக சந்தித்து நம் வாக்கு விற்பனைக்கு அல்ல என்ற விழிப்புணர்வை அளித்ததோடு பேனரில் கை கட்டை விரல் பதிவையும் பெற்ற அனுபவத்தை பகிர்ந்து கொண்டனர். அப்போ எல்லா மக்களுடைய மனசுலயும் பாத்தீங்க அப்படின்னா நேர்மையா இருக்கிறது சரி அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஓட்டுக்கு பணம் வாங்குறது தப்பு அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஏன் வாங்கக்கூடாதுன்னு கேட்கறது நிறுத்துறாங்களே தவிர நான் வாங்குவேன் அப்படின்னு தைரியமா எங்ககிட்ட சொன்னது 1-2 பேர் தான். 4-5 பெரியவர்கள் நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ இந்த இவர்கிட்ட பேசும்போது, நாங்க ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாதுன்னு சொல்றீங்க, நீங்க நடந்து போகும்போது மக்கள்கிட்ட பணம் வாங்கி தானே போறீங்க, அப்போ எங்களை பணம் வாங்க வேண்டாம்னு சொன்னா நீங்களும் பணம் வாங்காமல இருக்கணும் அப்படின்னு கேட்டாரு. அப்போ நான் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண 2 பேருக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். உங்களோட டியூட்டிக்கு நீங்க பணம் வாங்குறதுக்கும் நாங்க உங்களுக்காக நடந்து வரோம், ஆகவே நீங்க சாப்பாடு போட்டா சாப்பிட்டு போறோம், எங்களோட சொந்த செலவுக்கு நாங்க காசு வாங்கல அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒரு 100 ரூபாய் கொடுத்தாரு. அதே மாதிரி இந்த காணொலியில நீங்க பார்த்த மாதிரி தேவரியாபாளையம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல பணம் கொடுக்கக்கூடிய ஒருத்தர் அவரே முன்னாடி நின்று அனௌன்ஸ் பண்ணி, நான் தான் இந்த ஊர்ல பணம் கொடுக்கக்கூடிய ஆள், ஆனா இனிமே நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கைரேகை துணியில அனௌன்ஸ் பண்ணி அவரா கைரேகை வச்சாரு. அதனைத் தொடர்ந்து அவர்களின் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் சாதனை, அதற்கென அளிக்கப்பட்ட பாராட்டிற்கு தங்களது மகிழ்ச்சியினை தெரிவித்துக் கொண்டனர். வீட்டுல அடுத்தவங்க நல்லது செய்யணும் அப்படிங்கறத எதிர்பார்ப்போம். அதாவது எப்படின்னா சமுதாயம் தானா சரியாயிக்கணும், தானா அப்படியே திரும்பி வரணும் அப்படின்னு நினைப்போம். அதுக்கு வெளியில இருந்து எதிர்பார்ப்போம். வீட்டுல இருந்து ஒருத்தர் வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம். அது எல்லாத்துட்டையும் இருக்கிற பிரச்சனை. ஒன்று பாதுகாப்புங்கிறது தான். என் பொண்ணு 20 நாள் வெளியே போய் தங்குனா பண்ணுனா அப்படின் போது அவன் கரெக்டாக என்கிட்ட புரிய வச்சான். ஃபஸ்ட்டு போகும்போதும் சரி, இப்போ போகும்போதும் சரி, என்ன செய்யணும், என்ன செய்ய போறா அப்படிங்கிறத எனக்கு தெளிவாக புரிய வச்சா. அந்த நம்பிக்கையில நான் அவனை அனுப்புனேன். நல்லூர் வட்டம் பாலு இறுதியாக பேசும்போது, இப்படிப்பட்ட சமூக பொறுப்பும் உணர்வும் மிக்க இளைஞர்கள் தான் நாட்டு மக்களை வழிநடத்த தகுதி படைத்தவர்கள். ஆகவே நீங்கள் தலைமை பொறுப்பேற்க தயாராக வேண்டும் என்றார். திட்டமிட்டு நாம இந்த சமுதாயத்தினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றது நம்மளுடைய செயல்பாடுகள். நிச்சயமாக உருவாகி கொண்டிருக்கிறது லட்சிய சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கிறது. அதுல 100 துறைகளை சும்மா உருவாக கூட்டல, இது மாதிரி 100 துறைகள்ல மக்களை ஒருங்கிணைக்கிற பணி நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை நிரந்தரமான மாற்றத்திற்கு நல்லொருக்கம் செயல்பட்டு இருக்கின்றதை குறிப்பிட்டு இந்நிகழ்வை நல்லூர் வட்டத்தின் மாநில கள ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீதர் பச்சையப்பன் தொகுத்து வழங்கினார். முத்துகிருஷ்ணன், நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி அன்பு ஆகியோர்
நடைப்பயண இளைஞர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் நினைவு பரிசை வழங்கினர். சென்னை காஞ்சிபுரம் மண்டல பொறுப்பாளர் நாகராஜ் மகிழ்ச்சி உரையாற்றினார். வரப்பு உயர அப்படின்னு ஒரு வார்த்தை தான். அதுக்கு அடுத்தது வரப்பு உயர, நீர் உயர, கோல் உயர, குடி உயர, கோமான் உயர்வான் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி தான் இந்த 6 மாணவர்கள் ஒற்றை சிந்தனை, நேர்மை, இதற்கான நடைபயணம், இதை சார்ந்து சுய சிந்தனை மிக்க குடிமக்களை உருவாக்குறதுக்கான இந்த நடைப்பயணம் மேற்கொண்ட இந்த மாணவர்கள் சிவி, கௌதம், அர்ச்சனா, அனுஸ்ரீ, சௌமியா ஸ்ரீ, லைலாபானு அவர்களுக்கு மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். நமது வாக்கு விற்பனைக்கு அல்ல. இவ்விழாவில் உடல்நிலை சரியில்லாத நிலையிலும் தஞ்சை மண்டல பொறுப்பாளர் குட்டியப்பன் தமது குடும்பத்துடன் கலந்து கொண்டார். தேனி மாவட்ட பொறுப்பாளர் துரை தேனியில் இருந்து இவ்விழாவில் கலந்து கொள்வதோடு ஒருநாள் முனை அமைப்பின் இளைஞர்களுடன் நடைப்பயணத்திலும் பங்கு கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்து அப்படியே கலந்து கொண்டார். நல்லூர் வட்டத்தின் கண் மற்றும் உடல்தான பொறுப்பாளர் ஜெயலட்சுமி நடைப்பயண இளைஞர்களுக்கு பயணப்பையும் புத்தாடையும் வாங்கி விழாவில் நெகிழ்ச்சியுடன் வழங்கினார். விழாவிற்கு தலைமை வகித்த ஏவிஎம் லிமிடெட் நிறுவனத்தின் தலைவர் வேலு அவர்கள் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரவு சுவையான சிற்றுண்டிக்கு ஏற்பாடு செய்திருந்தார். நிகழ்ச்சியின் இறுதியில் வாய் பேச முடியாத, காது கேளாத குழந்தைகளின் தேசிய கீத செய்கை பாடல் அனைவருக்கும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. ஈரோடு அறக்கல்வி அமைப்பின் நிறுவனர் கிருஷ்ணன் அவர்களும் நடைப்பயண இளைஞர்களை பாராட்டி நினைவு பரிசினை வழங்கினார். நடைப்பயண இளைஞர்கள் மேடையில் அமர்த்தப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். இவ்விழாவில் கலந்து கொள்வதற்கு முன்னதாக திட்டமிட்டிருந்தபடி கிண்டி காந்தி மண்டபத்தில் காந்திஜியின் சிலைக்கு மாலை அணிவித்து நடைப்பயணத்தை நிறைவு செய்தனர். இவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். விழிப்புணர்வு நடைப்பயண இளைஞர்களுக்கு மேனாள் மத்திய ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர் மீனாட்சி சுந்தரம் பாராட்டு. கடந்த 21 நாட்களாக எங்கள் வாக்கு விற்பனைக்கு அல்ல என்ற விழிப்புணர்வு நடைப்பயணம் பற்றி கேள்விப்பட்ட மேனாள் மத்திய ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் பெங்களூரில் இருந்து தமது பாராட்டை தெரிவித்ததோடு இந்த இளைஞர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். நான் தமிழகம் வரும்போது அவர்களை சந்திக்க விரும்புவதாகவும் கூறியதாக நல்லூர் வட்டத்தின் அதிகாலை இணையவழி சந்திப்பில் பேராசிரியர் பழனித்துறை தெரிவித்தார். செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. தமிழகத்துக்கு வழிகாட்டும் எரசக்க நாயக்கனூரின் 32வது வார கூடுதல். லட்சிய கிராமம் எரசக்க நாயக்கனூரின் 32வது வார கூடுதல் கிராம வளர்ச்சி நிலையை படம் பிடித்து காண்பிக்கிறது. கிராம மயானக்கரை ரம்மியமான பூங்காவாக மாறிக்கொண்டுள்ளது பற்றிய தகவல்கள், குப்பை மேலாண்மைக்கான இடத்தில் மூலிகை செடிகள் வைக்கப்பட்டு வருவது பற்றிய தகவல்கள், கள்ளச்சந்தையில் மது விற்பனை பற்றி சின்னமனூர் காவல் ஆய்வாளர் அவர்களிடம் மனு ஏதும் அளிக்காமல் நேரிடையாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஆய்வாளர் அவர்கள் தங்களுக்கு தனி கவனம் செலுத்தி முழு ஒத்துழைப்பு கொடுப்பேன் என்று உறுதி கூறியது, மதுபோதையில்லா கிராமமாகவும் உருவாகுவது ஆகிய 5 விஷயங்கள் இடம்பெற்றது. கிராம வளர்ச்சியில் அடுத்த மைல்கல்லாக இவ்வார கூடுதல் எங்களை உணர வைத்ததென்று நல்லூர் வட்டம் எரசி கிராம வளர்ச்சி குழுவின் பொறுப்பாளர் பழனிசாமி தெரிவித்தார். இணையவழி சந்திப்புகள். சிவகங்கை, ராமநாதபுரம், நாகப்பட்டினம் மாவட்ட மாணிக்க மாணவர்கள் இணையவழி சந்திப்பு ஜனவரி 31 சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு நடைபெற்றது. நாகப்பட்டினம் மாவட்ட மாணிக்க மாணவர் வந்தித் அவருக்கே உரித்தான இயல்பான பேச்சாற்றலுடன் தொகுத்து வழங்கினார். அறிமுகம், கடந்த வார செயல்பாடுகள், முன்னாள் மாணிக்க மாணவர்கள் அறிமுகம், புத்தக வாசிப்பின் நன்மை, குழந்தைகள் சிறப்பு பயிற்றுனர் சரவணபாண்டி அவர்களின் கருத்துரை. இதில் 34 மாணிக்க மாணவர்கள் கலந்து கொண்டனர் என்று சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர் சாந்தகுமாரி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.